லாஸ்ட் நாங்கள் வந்து கோவா டூர் சென்னை டு கோவா போகிறோம். கோவா பிளான் போட்டிருக்கோம். மஞ்சி பயம் இருக்கான், மூச்சில் பயம் தெரியுது. பயம் இல்லை, பையன் சொல்கிறேன் பயம். இங்கே வந்து இடம் பிடிக்குது. இல்லை அண்ட்ரஸோட தான் போகிறோம். அண்ட்ரஸில் வந்து பசங்க வந்து கண்ணில் பயம் தெரிந்து பாருங்க. ஃபுல் பயம் இருக்கு. எப்படா இடம் பிடிக்க போகிறோம் எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் ஃபுல் வீடியோ வந்து அப்படியே அப்டேட் பண்ணினே இருக்கோம். சென்னை டு கோவா எப்படி போகிறது, என்னென்ன பிளானு, ப்ளஸ் வந்து எப்படிலாம் வந்து பட்ஜெட்டில் போகலாம் எல்லாமே நான் கவர் பண்ணுறோம். ஒரு வீடியோ அப்படியே போட்டுகிட்டே இருக்கேன், பார்த்துட்டே இருக்கேன். 5,000 எப்படி நம்ம கோவா போயிட்டு வரது, 1 night stay. 10,000 வந்துக்கிறான். நோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணோம் வீடியோக்கு டிஸ்டர்ப் பண்ணுறோம். வந்து நம்ம எங்கடா சென்னை சென்டர்லேருந்து பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி கரெக்டாக வந்து ஒரு எங்கே 3 மணிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 செம்ம லேட்டு, 30 minutes லேட்டு ட்ரெயின். வந்து பிருந்தாவன் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். 7:40 ட்ரெயின். அங்கே வந்து கரெக்டாக வந்து கண்டென்மெண்ட் ஸ்டேஷன் இறங்கிட்டேன். அவங்க கிட்ட 20 minutes லேட்டு எப்படி போய் சேர போகிறோன்னு தெரியல. ஆடுறோமா இல்லை இந்த மஞ்சி பையெல்லாம் போய் எடுத்து போகிறோம் பாருங்க. அது போட்டுருமாண்ணா கோவாவில் போய் பார்க்க போகிறோம். என்ன போட்டு போய் பார்க்கலாம். வந்து நாங்கள் பெங்களூர் கேன் ஸ்டேஷனில் வந்து கரெக்டாக இறங்கிறோம். ஸோ நீங்கள் வந்து பெங்களூர் கேன் ஸ்டேஷன்லேருந்து யஸ்வந்த்பூர் ஜங்ஷன் போகணும். ஸோ வந்து நீங்கள் இறங்கினோன்னு கேப் புக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். ஸோ அங்கே புக் பண்ணிட்டு டப்புன்னு கிளம்பிடுங்க. கோவா ட்ரெயின். என்ன ட்ரெயின் பேர் சொல்லு, ட்ரெயின் பேர் என்ன? வாஸ்கோடா ட்ரெயின். வந்து ட்ரெயின் டிலே ஆகிறதுனால சாப்பிட்டு வந்துருங்க. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா எடுத்துருப்பாங்க. முடிஞ்சிருக்கோம். மறுபடியும் சென்னைக்கு லோன் போயிடும். அப்புறம் பாய் போனோடனே மஞ்சி வந்து ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டு நான் தனியாக பைக்கில் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ட்ரெயின் ஏறிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கோவா. திருப்பாதரா ஆளாலும் வீடியோ திருப்பி எடிட் பண்ணுறான். ஸோ கோவா போயிட்டு அங்கே ரீச் ஆகிட்டு 8 மணி ரீச் ஆகணும். இங்கே நான் பைக் எடுக்கிறோம். லைனாக அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்படி பார்த்துட்டு யஸ்வந்த்பூர்லேருந்து நீங்கள் வந்து வாஸ்கோட காமா ஸ்டேஷன் போகிற வரைக்கும் அந்த கோவா வைப் உங்களுக்கு வந்து அப்படியே உள்ளே வந்துடும். ஏன்னா அந்த வியூலாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ப்ளஸ் ட்ரெயின்லேயே வந்து கோவா போகிற மக்கள் தான் ஃபுல்லாக இருப்பாங்க. ஃபுல்லாக வந்து கோவா போகிற ஹாப்பினிங்கோட அந்த பசங்க எல்லாமே வந்து ஜாலியாக பாட்டெலாம் போட்டு டான்ஸ் ஆடின்னு அப்படி தான் வருவாங்க. செம்மையாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கோவா போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹாப்பினிங் மூமெண்ட்லாம் வந்து ட்ரெயின்லேயே ஆரம்பிச்சிருவாங்க. டான்ஸு பாட்டு எல்லாமே ஜாலியாக இருக்கும். ஏன் பழமா வச்சிருக்காண்டா? விடிய காலை 5 மணிக்கெல்லாம் வந்து ரீச் ஆகிட்டோம். வாஸ்கோ ஸ்டேஷன்ல ரீச் ஆகிட்டோம். ஐ லவ் கோவா. கோவா கட்டுக்கலாம். ஸோ கோவா நீங்கள் தள்ளுக்கலாம். கோவா கட்டுக்கலாம். அங்கே இருக்கு கோவா ரீச் ஆகிட்டோம். 5 o'clock ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து வந்து கரெக்டாக நாங்கள் போயிட்டு 2 பைக்ஸ் எடுக்கிறோம். இப்போ அடிச்சு பிடிச்சி வேலை பேசி 2 பைக்ஸ் எடுக்கிறோம். பைக்கிட்ட அடிச்சு பேசி பையன் நம்ம அடிக்காம பார்த்துட்டு பார்க்க போகிறோம். இங்கேருந்து பார்த்து அடுத்து எப்படி இது போகிறது, நீங்கள் பைக்கில் எங்கே எடுக்கிறது எல்லாமே லைனாக போட்டு பார்த்துருக்கேன். நம்ம வந்து 2 பைக்ஸ் எங்கே எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வாஸ்கோட காமா ஸ்டேஷன் வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி ஸ்டேஷன் இருக்குது. ஆப்போசிட்லேயே வந்தீங்கன்னா இது சாய் கிருப்பா ரெண்டல்ஸில் இருக்குது. பைக்கு ரேட்லாம் அதிகமாக சொல்கிறாங்க. நம்ம அடிச்சு பேசி வாங்கணும். நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 500 ஏற்றிடுவாங்க. அது மாதிரி இருக்கும். ஸோ வந்து நின்றுட்டே இருக்கும். 2 வந்து கிட்ட வந்து சீக்கிரமாக வந்து பிளான் அந்த சீசன் டைமில் வந்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ரேட் ஏற்றுடுவாங்க. வந்து பேசினா தான் கம்மி பண்ணுவாங்க. இல்லைனா 500 600 நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா மூஞ்சி மறந்துடும் உங்களுக்கு. திரும்பி வந்து ரேட் ஏற்றிடுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும். வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக பார்த்துங்க. ஸோ வந்து இந்த பைக்லாம் பாருங்கள். பைக்கில் இந்த மாதிரி பைக் தான் கிடைக்கும். ஸோ வந்து இந்த பைக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணிக்குவாங்க. பிரேக் பிடிக்குதா இல்லையா, ஹெல்மெட் இருக்கா இல்லையா எல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. எடுக்கும் போது வீடியோ எடுத்துருங்க இருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷன் வாஸ்கோட ஸ்டேஷன் முன்னாடியே வந்து கரெக்டாக வந்தீங்கன்னா சாய் குருப்பா இவர் தான் வந்து சாய் குருப்பா வரும். ரெண்டல் பைக்ஸ்னால் ரெண்டல் பைக்ஸ் அண்ட் கார்ஸ் போகணும்.
நீங்களும் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் உள்ளே போய் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உள்ளே போய் எடுத்தால் கொஞ்சம் கம்மியாகும் ரேட்லாம். வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏரியாக்குள்ளெல்லாம் போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா கம்மியாகும். நாங்கள் வந்து கொஞ்சம் அவசரமாக வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம்னு சொல்லிட்டுனால தான் வந்து நாங்கள் இப்படி அர்ஜென்ட்டாக எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு ஸ்டேஷனுக்கு எதிரிலே. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போய் எடுங்க. அப்படியே நீங்கள் பைக் எடுத்துகிட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் வந்து மெயினான பிரிட்ஜ், கோவாக்கு அடையாளமான இருக்கிற ஒரு பிரிட்ஜ், டப்ளிங் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜில் ஏறும்போது பார்த்திங்கன்னா செம்மையாக வியூ இருக்கும். அதுவும் நீங்கள் காலைல 5 மணிக்கெலாம் அந்த இடத்துல வந்து போகும்போது வந்து செம்மையாக இருக்கும். அந்த வியூவாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், அந்த பிரிட்ஜு அந்த ஹைட்டு அதுக்கு லைட்டாக அது பயமாக இருக்கும். அவ்வளோ பெரிய பிரிட்ஜ் அது செம்மையாக கட்டி வச்சுருப்பாங்க. சைடில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒன்று போயிட்டு இருக்குது. இந்த சைடு மட்டும் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க போகிறதுக்கு. ஒன் சைடு நினைக்கிறது. அந்த சைடு வரும்போது அந்த பிரிட்ஜு கீழே வர முடியாது. அது பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கும், அது அதில் வர மாதிரி இருக்கும். வரும்போது அது நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் உங்களுக்கு. அப்படியே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சன் வெளியே வர ஆரம்பிச்சோன்னே விடிய ஆரம்பிச்சோன்னா தான் அந்த கோவாட அழகே வந்து சவுத் கோவாட அழகே வந்து வேறு லெவலில் தெரியும். செம்மையாக இருக்குங்க. அந்த கோவா போனீங்கன்னா ஒரு அந்த ப்ளசன்ட் மைண்ட், அந்த அப்படியே செம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும், உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். அங்கே போகும்போதே உங்களுக்கு அந்த வைப்பு இருக்கும், கோவாவோட வைப்பு ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹாப்பினிங் ப்ளேஸ் தான். ஸோ நாங்கள் எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நார்த் கோவா போயிட்டோம். ஸோ நார்த் கோவா ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு செகண்ட் டே வந்து நாங்கள் சவுத் கோவா முடிச்சுட்டு அப்படியே ட்ரெயின் ஏற மாதிரி பிளான் போட்டோம். வண்டியிலே மொத்தமாக அந்த ட்ரிப்பை முடிக்கணும், ப்ளஸ் வந்து 5Kலே முடிக்கணும், இதுதான் எங்களோட பிளானு. ஸோ அதுக்காக தான் வந்தோம். ஸோ இந்த வாட்டி வந்து யூடியூப்காகவே நாங்கள் வந்து இந்த பிளான் போட்டு வந்தோம். ஸோ வந்து பண்ணிட்டு அடுத்த வாட்டி வேணால் 4 நாள் 5 நாள் இருந்துக்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இதனால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சேலஞ்ச் எடுத்துகிட்டு இது வந்து பண்ணலான்னு கிளம்பி வந்தோம். நார்த் கோவா வந்தோடனே நிறைய ஹோட்டல் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் இந்த ஹோட்டலும் வந்து எங்களுக்கு அந்த அவ்வளோவா பிடிக்கல. ஸோ இந்த ஜூலி ஜாலின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் வந்து எங்களுக்கு கண்ணில் பட்டுச்சு. ஸோ இது வந்து நாங்கள் பார்த்துன்னு பிடிச்சி போச்சுனால வந்து நாங்கள் பட்ஜெட்லேயும் இருக்கணும், ப்ளஸ் வந்து நல்லாவும் இருக்கணும்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது நாங்கள் புக் பண்ணிட்டோம். அதுவும் நாங்கள் இங்கே டேரெக்டாக வந்து நாங்கள் பே பண்ணோம். நீங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து ஹோட்டல் புக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பேசும்போது வேறு ஒரு ஹை ரேட்டாக சொல்லுவாங்க. என்ன புக் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லது. நாங்கள் புக் பண்ணாமல் தெரியாமல் பெரிய தப்பு பண்ணிட்டோம். புக் பண்ணதில் ஒரு 20 ரெசார்ட் வந்து ஏறி இறங்கிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன், செம்ம காண்டாயிடுச்சு. காலையிலேயே பைக் வர பஞ்சரு. ஸோ அது வேறு மைண்ட் ஒரு அப்செட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து ரூம்ஸில் வந்து புக் பண்ணிட்டு ப்ரீ பிளான்டாக வாங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப தலைவலி ஆகிடும். காலையிலேயே ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்கும். அங்கே இல்லை, போ முன்னாடி போ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 5 பேர் 6 பேர்லாம் வந்தீங்கன்னா இது மாதிரி ரூம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 2 பேர் கப்புள்ஸாக வரீங்கன்னா அந்த சைடு காமிச்சில ஸ்டார்டிங் அந்த மாதிரி கப்புள்ஸ் ரூம் கொடுப்பாங்க. நாங்கள் புக் பண்ணது வந்து ஒரு 4 பீப்புள்ஸ் வந்திருக்கனால எப்படி போகிறான் பாருங்க. அவங்க மோசமானவன், காலிலேருந்து ஒரு சம்பவமாக பண்ணியிருக்கான். அதான் நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த ரூமு. இது ரூம் அதை எப்படி திறக்கணும், கால் இப்படி வச்சு இப்படி அப்படின்னு திறக்கணும். கரெக்டாக இது வந்து 4 பேர் இருக்கும். இல்லை வந்து நம்ம மதன் அவர் இருக்காரு. காலிலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்தோம். இது வந்து இந்த ரூம் வந்து பர் நைட்டுக்கே 3000 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 3000 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நைட் மட்டும் தான் இங்கே நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். நைட்டு ஸ்டே பண்ணிட்டு ஃபுல்லாக சுற்ற போகிறோம். சுற்றிட்டு 1 night ஸ்டே தான். அடுத்த வீடு அப்படியே போட்டு வர பாருங்க. சப்பரா போட்டுக்கு போயிட்டே இருக்கோம். பசங்களை இப்பயே நொந்து போயிட்டாங்க. ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து கையில் எதுவும் வாங்கி போகிறோம். என்ன இது பேர் மாதிரி வாட்டர் மெலன் மேலே மறந்துட்டு அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. சப்பரா போட்ஸ்க்கு வந்தீங்கன்னா காலையிலேயே விடிய காலையிலேயே வந்துருங்க, அப்போதான் வேலைக்கும். சப்பரா போட்டு ஏறதுக்கே போச்சுன்னா ஆகுது. வந்துச்சு வா செத்துடா வா. அவ்வளோ பேசுனியாடா, வாடா வா. போட்
தான் இன்ஸ்டாகிராமில் இந்த வியூ தான் பார்த்தேன். இப்போ நின்று போங்க. இதுக்கு மேலே முன்னாடி போனீங்கன்னா வீடு இருக்காது. வேகட்டார் பீச். அங்கே போயிட்டு போகலாம். அஞ்சுனா வியூ பாயிண்ட். இது அஞ்சுனா வியூ பாயிண்ட். நீங்கள் வர்றது வேஸ்ட்டு தான். இதெல்லாம் ஒரு மொக்கையான ஏரியா நம்மளுக்கே தெரியும். இனிமேல் வந்து அஞ்சுனா வியூ பாயிண்ட் அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் இந்த அஞ்சுனா பீச் உள்ள என்ட்ரு ஆகும்போது வந்து நிறைய பேர் உங்களுக்கு ஸ்கேம் பண்ண ரெடியாக இருப்பாங்க. உள்ளே வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வேணுமா அது வேணுமா இது 2000 3000 சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. அப்படியே ரைட் கட்டு உள்ளே வந்தீங்கன்னா அஃபிஷியலாக யார் நடத்தாங்க அவங்க கிட்ட வாங்க. 1500 வந்து எல்லா ஸ்போர்ட்ஸும் நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக உள்ளே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். செம்மையா இருக்கும் போல பம்பி ரைடு. அது அப்படியே எடுக்கலாம் சொல்றியா? உட்காந்து ஏன் இல்ல இவ எடுக்கட்டும், இவன் வீடியோ எடுக்கட்டும். வஞ்சி கண்ணாடி விட்டா. அவர் பார்த்தீங்கன்னா பேராகிளைடிங்க்கு வந்து உள்ளே கூட்டின்னு போவாங்க. நடுக்கடலில் போய்ட்டு நீங்கள் ஸ்விம்மிங் பண்ண கூட சொன்னீங்கன்னா அவங்க நடுக்கடலில் கூட்டின்னு போய் ஸ்விம்மிங்கும் பண்ணலாம். நீங்கள் அது வந்து நீங்கள் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுப்பீங்க. ஸோ சேஃபாக ஸ்விம்மிங்கும் பண்ணிட்டு ஜாலியாக வரலாம். அது தேவையில்லை, ஜஸ்ட் உங்களுக்கு பேராசைட்டிங் தான் வேணும்னா அது மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஒரு ரைடுக்கும் வந்து இவங்க வந்து ஒரு ஸ்கேம் வச்சுருக்காங்க. வெளியே வந்து அந்த 1500 பே பண்ணுறோம்ல, அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து உள்ள ரைடு கூட்டின்னு போகும்போதுலாம் கேட்பாங்க, எக்ஸ்ட்ராவாக உள்ளே கொஞ்சம் கூட்டின்னு போகிறோம், எக்ஸ்ட்ராவாக இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 200 300 பிடிக்கிடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எசுன்னு சொல்லிடாதீங்க ஹிந்தி தெரியாமல். ஸோ வந்து அதை கொஞ்சம் பார்த்து இருங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து ஓகே சொல்லுங்கள். இல்லைனா வந்து நீங்கள் இந்த நார்மலாகவே நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். வேற மாதிரி இருக்கு. ஆனா மாவில அகலத்துல போறீங்க. அம்மா வியூ வேற லெவல் வியூ வேற மாதிரி இருக்கு. நம்ம வந்து தொங்கி நிற்கிறோம். ஆக எல்லாம் டால் பாருங்க, டால் கீழே பசங்க இருக்காங்க.
என்னடா போவா बागा बीच बागा है बागा है बागा लैंग्वेज ले पैसे बागा लैंग्वेज बैक बजा बैक बजा टाटोस ஸ்லிப்பர் அப்படி போச்சு ஸ்லிப்பர் வாங்கிக்கலாம் ஸ்லிப்பர்ல அடிச்சுக்கோங்க இல்லை பீஸ் தைக்கி கையில் போவோம் அங்க போடுறா மஞ்சி இதுதான் சொன்னாங்க போலடா என்ன போலடா बागा बीच रहा Open Gangnam Style. Gangnam Style. ஆடிடா எல்லாம் ஆடிடா நீங்கள் மார்னிங் டைமில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஈவினிங் டைமாக தான் வந்து பாகா பீச்சுக்கு வந்துடுங்க. ஸோ இதுதான் ஒரு ஹாப்பினிங்கான ஒரு பீச்சு. ஸோ மொத்தம் கோவாலே இருந்து இந்த பீச்சு தான் வந்து செம்ம ஹாப்பினிங்காக இருக்கும். ஃபுல்லாக வந்து டான்ஸு அந்த பார்ட்டி எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஸோ வந்து உங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும். இங்கே வந்து இந்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பாகா பீச்சுக்கு வாங்க. ஈவினிங் ஆனால் பாகா பீச்சுக்கு வந்துடுங்க. மார்னிங்கில் எப்படி இருக்குன்னு தெரியல, நாங்கள் மார்னிங் போகல, ஈவினிங் தான் போனோம். ஸோ ஈவினிங் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி ஒரு செம்ம ஹாப்பினிங்கான பிளேஸு, செம்மையாக இருக்கும். நீங்கள் போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். பாகா பீச்சில் தான் அந்த மாதிரி இருக்குது, ஹாப்பினிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகா பீச் பின்னாடி ஒரு செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அந்த அங்கேயே வந்து அப்படியே பாட்டெலாம் போட்டு டிஸ்கோலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடின்னு இருப்பாங்க. எல்லா ஷாப்பும் இருக்கும், உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா ஷாப்பும் இங்கே இருக்கும். எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், இது நீங்கள் ட்ரை பண்ணலாம், எல்லாமே ட்ரை பண்ணலாம். வேறு லெவலில் இருக்கும் இங்கே. வந்து கண்டிப்பாக அது பாகா பீச் மட்டும் இல்லை, பாகா பீச்சுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியாவும் நீங்கள் ஜாலியாக சுற்றுங்க, செம்மையாக இருக்கும் எல்லாமே.